இந்த எவ்வளவோ சேவைகள் இந்த சமூகத்துக்கு ஆற்றிய நல்லக்கண்ண ஐயாவோட இறப்புக்கு யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி வருவாங்களா? யோசிச்சு பாருங்க. அதுல இவருக்கு 1 கிலோமீட்டர் வரைக்கும் வாடை அடிச்சுதான். பைத்தியக்காரனா இருப்பானான்னு எனக்கு தெரியல. நீ வந்தவங்களா அங்க எதுக்கு வராங்க? கூட இருக்கிறவங்க அத்தனை பேர் வராங்க. கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அடிக்காத வாடை, கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாதது. இவருக்கு தெரிஞ்சுதா? நீ என்ன அங்க இறப்புக்கு வந்தியா, இல்ல எல்லாரும் வாயும் போய் மோந்து பாக்குறதுக்கு வந்தாரா அந்த நக்கீரன் கோபால்? இதெல்லாம் தேவையில்லாத விமர்சனம். இது பக்குவப்படாத அனுபவமற்ற ஒரு கேவலமான ஒரு விமர்சனம். திரும்ப திரும்ப நான் அடி முட்டாளுன்றத நக்கீரன் கோபால் ஒரு முறையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. பைத்தியக்காரத்தனமா இருக்குது. அதோட நிற்கல, திரும்ப போயிட்டு அவருடைய சேனல்லையும் போய் நின்றுட்டு பேட்டி கொடுக்குறாரு. என்னமோ இவர் கதாசிரியர் இது கதை சொல்ற மாதிரி உட்காந்து படும் கேவலமா இருக்குதுங்க அந்த ஆள் பண்றது. திமுகவுடைய லட்சணம் என்ன அப்படிங்கறத இந்த மாதிரி ஒரு நாகரிகமற்ற கொச்சையான ஒரு ஆளை வச்சு இது பண்ணிட்டு இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் நேரடியா செய்ய முடியாதத இந்த மாதிரி கேவலமான ஒரு ஆள்களை பணத்தை கொடுத்து, நக்கீரன் கோபால் போல ஆளுகளை பத்திரிகையாளருங்கிற பேர்ல இவர்கள் நாகரிகமற்ற விமர்சனம் பண்றாங்க.